செந்தில் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். உண்மையிலேயே அதிமுக பாஜக வாக்குகள் யாருக்கு போகும்னு கணிக்க முடியும்? ஏன்னா 5:30 6 மணி நிலவரப்படி 53% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்ற பார்க்குறப்போ இது திமுகவுக்கா அல்லது நாம் தமிழர் கட்சிக்கா அல்லது அவங்க வாக்களிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்களா? இல்லை, இப்போ சமீப காலமாக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. 5 மணி தேர்தல் முடிவுகள் ஒரு விதமாக இருக்கும், அடுத்த நாள் காலையில் முற்றிலும் தேர்தல் முடிவுகள் வேறு விதமாக இருக்கும். அந்த மாயாஜாலம் எப்படி நிகழ்கிறது, அந்த வாக்கு சதவீதம் எப்படி உயர்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பலரும் கேள்வியாக வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி. இந்த வாக்கு சதவீதம் இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியான வாக்கு சதவிகிதம் ஒரு 65 விழுக்காட்டிற்குள் நின்று விட்டால், 70 தொடலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அஇஅதிமுகவினுடைய வாக்குகள் பெருவாரியாக வரவில்லைன்னு அர்த்தம். ஏன்னா நான் விசாரித்த வரையில் அங்கே களத்தில் இருந்த நண்பர்கள், பணியாற்றிய பல்வேறு கட்சி நண்பர்கள், நாட் ஒன்லி திமுக, பல கட்சி நண்பர்கள், அஇஅதிமுகவினுடைய நம்ம ஊடக விவாதங்களில் பங்கேற்கக்கூடிய நண்பர்களிடமும் கேட்டபோது அவங்க ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. எந்த இடத்துலையும் எங்களுடைய வாக்குகள் நாம் தமிழருக்கு போட நாங்கள் விரும்பலை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இருக்காங்க. அதிமுகவினர் நாம் தமிழருக்கு எங்கள் வாக்குகளை செலுத்த விரும்பவில்லை. இல்ல, அவங்க வாக்கை அளிக்கல, பெருவாரியானவர்கள் வாக்களிக்கவே வரவில்லை. அதனால தான் நீங்க வாக்கு சதவீதம் அது முழுமையான ரிப்போர்ட் வந்த அப்புறம் நமக்கு தெரியும். நான் இது சரியாக இருக்கிற பட்சத்தில் வாக்கு சதவீதம் பெரிய அளவில் உயர்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி போட்டால் கூட நாங்கள் நோட்டாவுக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருந்துச்சு. ஸோ தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் முக்கியமானது. என்ன காரணம் அப்படின்னா, எந்த இடத்திலும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை மிக தரம் தாழ்ந்து பேசிய, கொச்சைப்படுத்தி பேசிய திரு சீமான் அவர்களுடைய கட்சிக்கு எங்களுடைய வாக்குகள் போய்விடக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் கான்சியஸாக இருக்கிறோம். பெரியாரை மிக தரம் தாழ்ந்து கேவலமாக பேசிய திரு சீமான் அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகள் சென்று விடக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் கான்சியஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டும் அவங்க சொல்கிற பதில். ஸோ பிஜேபிக்கு அங்கே என்ன வாக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. எப்போ தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 தேர்தல் 2021 பொது தேர்தலிலும் சரி, அதன் பிறகு இடைத்தேர்தலிலும் சரி, நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் 11,000 சொச்சம். முதல்ல தேர்தல் ஒரு 11,000, அப்புறம் ஒரு 10,800, கொஞ்சம் தான் வித்தியாசம். ஸோ ஒரு 11,000 நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த 11,000க்கு மேலே அவங்க பெற போகிற வாக்குகள் இருக்குது இல்லையா, அந்த வாக்குகள் பாஜக வாக்குகள் அப்படி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 20,000 வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா பாஜகவுக்கு அங்கே எவ்வளோ தான் ஓட்டு? 9,000 ஓட்டுன்னு அர்த்தம். ஸோ பாஜக ஓட்டு நிச்சயமாக யாருக்கு போக வாய்ப்பு இருக்குது? சீமானுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கி என்றால் நண்பன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார். ஹெச் ராஜாவை பேரறிஞர் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் கேட்டு அப்புறம் பெரியாரை கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்தார். அப்போ பெரியாரை பிடிக்காத பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தம் கொண்டவர்கள், இந்துத்துவ மனநிலை கொண்டவர்கள் ஹெச் ராஜாவை பேரறிஞர்னு சொன்ன பிறகு அது அவங்களே நம்பலை. அவங்களே அதை கேட்டு கடுமையாக சிரித்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இவர் பெரியாரை திட்டுறாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்யலாம்னு முடிவெடுத்தாங்க, ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ அவர்கள் எவ்வளவு வாக்களிச்சிருப்பார்கள் அப்படிங்கிறது நம்ம சீமான் பெறப்போகிற வாக்குகளில் இருந்து. அதில் வெறும் 10,000 வாக்குக்காகவா பேசியிருப்பார் அவ்வளவா? யாரு? பாஜகவினுடைய வாக்குகள் 10,000 இருக்குது அப்படின்னா, பெரியார் குறித்தோ அல்லது மற்ற திமுகவினுடைய எதிர்ப்பு குறித்தோ அவர் பேசும்போது அந்த 10,000 வாக்கு தானே அவர் டார்கெட். வாக்குகளை குறி வச்சு பேசினாருக்கிறதுக்காக நான் சொல்ல, அவர் பேசியதால் அந்த வாக்கு வரும்னு சொன்னேன். ஒரு இடைத்தேர்தலின் வாக்குகளுக்கு மட்டும் குறிவைத்து சீமான் அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கை எடுத்துக்க வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி அவருக்கு பெருத்த லாபங்கள் ஏதும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். அது பொருளாதார ரீதியிலான லாபங்களாக இருக்கலாம், அல்லது இன்ன பிற லாபங்களாக இருக்கக்கூடும். அதனால தான் அவர் பேசியிருப்பார். வெறும் ஒரு இடைத்தேர்தலை மனதில் வைத்து அவர் பேசக்கூடியவர் அல்ல. அப்புறம் மக்கள் பொதுவாக இப்போ நீங்கள் இந்த 2 தாண்டி நீங்கள் அதிமுக பாஜக மட்டும் தான் கேட்டிருக்கீங்க. இதை தாண்டி பொதுமக்கள் ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி மாற்றி வாக்களிப்பாங்க. அவங்க ஒருவேளை ஆட்சி கட்சியின் மீது கோபத்தில் இருக்கலாம். அந்த வாக்குகள் களத்தில் 2 பேர் தானே நாம் தமிழருக்கு போகக்கூடுங்கிற ஒரு கேள்வி கூட வரும். ஆனால் அவங்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இவர் பேசுகிறத பார்த்துவிட்டு இந்த மற்றதை விட்டுருங்க. இதற்கு முன்பு சீமான் முன்னுக்கு பின் முரணாக பேசியதெல்லாம் நான் பேசலை. இந்த தேர்தல் களத்தில் மட்டும் பேசியதை சொல்கிறேன். ஜனவரி 9ஆம் தேதி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் செய்தியாளர் கேட்குறாரு, சார் இப்போ என்ன சார் பெரியாரை பற்றி என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறதில்ல, இதான் திராவிடம், இதை ஒழிக்கிறது தான் என் வேலை, பெரியாரை ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறோம், போதுமா, பெரியார் இந்த மண்ணிலேருந்து ஒழிக்க போகிறோம், இதான் என் வேலை, வேற என்ன வேணும் அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாரு. அதாவது பெரியாரை அழித்தொழிப்பது தான் என்னுடைய வேலை, அந்த சிந்தனையை அழித்தொழிப்பது தான் என்னுடைய வேலை என்று அவர் பேசுகிறது ஜனவரி 9ஆம் தேதி. நான் கடந்த அமர்வில் காட்டின மாதிரி என்னால் வீடியோ கூட காட்ட முடியும், நான் நேரமின்மையின் காரணமாக அதை தவிர்த்து போகிறேன். ஜனவரி 31ஆம் தேதி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? பெரியாரை எதிர்க்கிறதா எங்களுக்கு வேலைங்கிறார். அரண்டாங்க எல்லாரும். இப்போ முன்னாடி இந்த கைத்தட்டினவெல்லாம் மண்டையை பிச்சுக்கிறான். இல்லையே, முந்தா நாள் வரைக்கும் வேறு மாதிரி சொன்னார், பெரியாரை ஒழிச்சே தீர்வேன்னாரு. அப்படியே மாத்துறாரு. திராவிடத்தை ஒழிப்பது அல்ல எங்களுடைய வேலை, தமிழ் தேசியத்தை வளர்ப்பதுதான் எங்கள் வேலை, பெரியாரை ஒழிப்பது எங்கள் வேலை அல்ல, எங்கள் தமிழ் தேசிய தலைவர்களை முன்னிறுத்துவதுதான் எங்கள் வேலைனார். அப்புறம் பிப்ரவரி 1ஆம் தேதி அடுத்த நாளே ஒழிக்காமல் விட மாட்டேன் திருப்பி.
இப்போ முன்னாடி இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்காரன் ஓட்டே வருமாங்கிறது டவுட்டு. ஏன்னா அவனே பயங்கர குழப்பத்தில் இருக்கிறான். என்ன குழப்பத்தில் அப்படின்னா, என்ன இவ்வளவு மாற்றி மாற்றி பேசுகிறார் ஒரு லீடர், ஒரு 7% மேலே வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு லீடர் கடுமையாக பேசி பேசி அந்த இயக்கத்தை வளர்த்துருக்கிறார். அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் இப்படி மாற்றி 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 பேசுகின்ற பொழுது சொந்த கட்சியினரே நம்பிக்கை இழந்த இடத்துல தான் அங்கே இருந்தாங்க. ஒன்று. இன்னொன்று, அந்த கட்சியினுடைய தலைமை நிர்வாகியாக இருந்த நம்முடைய ஜெகதீச பாண்டியன் வெளியில் வந்தார். தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியினர் கொத்து 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 கொத்தாக வெளியில் வந்தார்கள். ஈரோடு கிழக்கில் அவர்களுக்கு வேலை பார்ப்பதற்கு கூட முறையான நிர்வாகம் இல்லை அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி ஜனநாயக முறையில் பரப்புரை செய்த பெரியார் இயக்க தோழர்கள் மீது, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் மீது இவங்க போய் அடிதடி தாக்குதல் நடத்தினாங்க. அவர்கள் தேர்தல் நின்று விடக்கூடாது, கலவரம் பண்ணிடக்கூடாது, அவங்க அதுக்கு திட்டமிடுகிறார்கள் என்று புரிந்து அமைதி காத்தார்கள். ஸோ அப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் வன்முறை. இதற்கு முன்பு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருந்ததியர் சமூகத்தை இழிவுபடுத்துகிற விதமாக பேசினார். அப்போ அவங்க பிரச்சனை பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல போகும்போது அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு கலவரத்தை தூண்டும் நோக்கத்திலே தான் என்ன செஞ்சார், பேசினார். இந்த முறை என்ன பேசினார் கேட்டிங்கன்னா, நீங்கள் கொங்கு மண்டலத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் திட்டுறதா இருந்தால் கூட ரொம்ப மரியாதையாக திட்டுவாங்க. ஏனுங்க வாங்க போங்க அப்படி பேசக்கூடிய ஒரு கடும் உழைப்பாளிகள் வாழக்கூடிய ஒரு சமூகம் அந்த கொங்கு மண்டலம். இவர் அங்கே போய் என்ன செய்கிறாரு, உன்னை குண்டு எரிஞ்சு கொள்ளுவேங்கிறார். குண்டு வைப்பேன், நீங்கள்லாம் செத்து போவீங்க, அழிஞ்சு போவீங்க, நாசமாக போவீங்க, புல்லு புண்டு முளைக்காது, ஒரு அப்பனுக்கு அதான் அவர் பரப்புரையில் பயன்படுத்திய வார்த்தைகளை நான் இங்கே ஃபுல்லாக பேச முடியாது. இதை கேட்ட பிறகு தாய்மார்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? ஸோ அவருடைய வாக்கு அப்படிங்கிறது ஹார்ட்கோர் பிஜேபி வாக்கு கொஞ்சம் அவருக்கு போயிருக்கும். நாம் தமிழர் கட்சி வாக்கி அவருக்கு போயிருக்குமாங்கிறது டவுட்டு. பொதுமக்கள் வாக்கி எவ்வளோ போயிருக்குங்கிறது டவுட்டு. ஸோ யாருக்கு போயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய முதல் கட்ட கேள்விக்கு என்னுடைய பதில், அஇஅதிமுகவினுடைய வாக்குகள் பெருவாரியாக பதிவாகி இருக்காது. பதிவாகி இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் திமுகவிற்கு சென்றிருந்தாலும் ஆச்சரியமில்லை. கொஞ்சம் நோட்டாவுக்கு போயிருக்கக்கூடும். ரொம்ப ரேர், ஒரு 10 ஓட்டு வேணா நாம் தமிழருக்கு போயிருந்தா ரொம்ப ஆச்சரியம் இல்லை. அதில் நீங்கள் சொல்றது அப்போ அதிமுகவினுடைய வாக்குகளையும் பெற முடியாது பெரியார் விவகாரத்தில். அப்போ யாருடைய வாக்குகள் அவருக்கு கிடைக்கும்ன்றது இப்போ நீங்க சொல்ற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருக்கு. அந்த வாக்குகளும் கிடைக்காது. அந்த வாக்கே கிடைக்குமா எனக்கு டவுட். இப்போ நம்ம எலெக்ஷன் முடிவு வரட்டும். இது என்னுடைய பார்வை. நான் இதுல இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. 2016ல் அதிமுகவினுடைய வேட்பாளர் வாங்கினது வந்து 64,879 வாக்கு. 2021ல் 58,396 தான் வாங்கியிருக்கிறாங்க. 2023ல் நடந்த இடைத்தேர்தலில் 43,981, ஏறக்குறைய 20,000 வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த தேர்தலில் திமுகவுக்கு அது கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? காங்கிரஸ்ன்ற ஒரு மைல்டான ஒரு டோன் எடுத்து கன்வெர்ட் ஆகிறதுக்கான சூழல் இருந்துச்சு இல்லை? அது நம்ம தேர்தல் முடிவுகளின் போது தான் நம்ம துல்லியமாக வந்து கணிக்க முடியும். என்னன்னா திமுகவுக்குமே ஒரு சவால் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதே அரங்கில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வந்து வெற்றி பெற்ற போது கூடுதலாக என்ன செய்யணுங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்கின்ற பொழுது இன்னும் அவங்க வந்து அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய தேவையும் நெருக்கடியும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா களத்தில் 2 பேர் தான். ஸோ இது வந்து ஒரு விதத்தில் திமுகவுக்குமே சவால்னு சொன்னேன். இந்த தேர்தலை பொறுத்தளவில் என்னுடைய இன்னொரு பார்வை விமர்சனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலில் ஒரு வரலாற்று பிழையை செய்த ஒரு கட்சி எதுவாக இருக்கும் நான் நினைக்கிறேன்னா அது வந்து திரு விஜய் அவருடைய தாவேகா. ஏன்னா 2 பேர் தான் களத்தில் நிற்கிறாங்க, திமுகவும் நாம் தமிழரும். திரு விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி இருந்தால் இன்னைக்கு இந்த டிபேட்டு இந்த தலைப்பு எல்லாமே வேறாக இருந்திருக்கும். ஏன்னா 2வது இடம் விஜய் பிடிப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம், மிக மிக அதிகம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது, ஏன்னா விஜய்க்கும் சீமானுக்கும் தான் இன்னைக்கு களத்தில் போட்டிங்கிறதா சீமான் கட்டமைக்கிறார். அப்போ உங்களை யார் போட்டியாளராக கருதுகிறார்களோ முதல்ல நீங்கள் அவங்களோட பெரிய கோடு, அவங்களோட நான் பெரிய சக்தின்னு என்று நிரூபிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கான வாய்ப்பும் இருந்துச்சு. அப்போ நீங்கள் அந்த தேவையை காலம் உங்களுக்கு கொடுத்தது, நீங்கள் அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டீர்கள். சீமான் எல்லா தேர்தல்களிலும் களத்தில் நிற்பது போல இந்த தேர்தலிலும் களத்தில் நின்றிருக்கிறார். அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அவருடைய அந்த 11,000 வாக்குகளை தாண்டி கிடைக்கக்கூடிய வாக்குகள் பாஜகவின் வாக்குகளாக இருக்கும். பேசலாம். அதில் ஒரு செய்தி நீங்கள் கேட்ட ரொம்ப நுணுக்கமான கேள்வி. அது வந்து மேலோட்டமாக சாதியை பற்றி பேசுகின்ற பொழுது அது எவ்வளோ தூரம் கன்சால்டேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அவர் அதில் வேறு ஒன்று செய்தார். அதுதான் ரொம்ப பேராபத்தான செய்கை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பறையர் சமூகத்தினுடைய வேலை வாய்ப்புகளையும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய வேலை வாய்ப்புகளையும், அதாவது பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய இந்த 2 பிரிவினருடைய வேலை வாய்ப்புகளையும் அருந்ததியினர் பறித்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் வைத்தார். அருந்ததியர்களை தெலுங்காக நிறுத்தி இவர்கள் 2 சமூகங்களையும் தமிழ் சமூகங்களாக காட்டி இந்த 2 தமிழ் சாதியினுடைய வாக்குகளை ஒரு தெலுங்கு சாதியைச் சேர்ந்தவர்கள் வந்து பறித்து கொண்டார்கள் என்ற வாதம் பேராபத்தான வாதம், அபாயகரமான வாதம். ஏன்னா அவங்க விளிம்பில் இருக்கிறார். இப்போதான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் கொடுத்த உள்ளீட ஒதுக்கிட்டால் கொஞ்சம் எழுந்துச்சு மேலே வர்றாங்க. உண்மை நிலவரம் அது அல்ல. இவர் இதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில்
இங்கே சென்னையில் திராவிடர் கழகத்தினுடைய ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதித்துறையில் நீதிபதிகள் நியமனத்தில் இன்னும் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் தான் ஓங்கி இருக்கிறது. 12 பேர் ஏற்கனவே இருக்கிறார்கள், மேலும் 4 பேர் புதிதாக பார்ப்பனர்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்பதற்கும் அத்துணை துறைகளிலும் பார்ப்பனர்களே நிறைந்திருக்கிறார்கள் என்ற வாதம், அவங்களால இன்னும் நமக்கு வந்து சமூக நீதி கிடைக்கல என்ற வாதம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இவர் விளிம்புநிலையில் இருக்கக்கூடியவர்களை வந்து அவர்கள் பறித்துக் கொள்கிறார் என்பது போன்ற வாதம் வச்சாங்களா, அது சிலரிடம் ஈடுபட்டிருக்கும். சிலர் அதை முழுமையான வரலாறு அப்போ என் வேலை வாய்ப்பு நீ தான் பிடுங்குறியா அப்படிங்கிற அந்த அதில் இன்னொரு லாஜிக் புள்ளி இருக்குது இல்லையா. இப்போ வந்து அவர் தமிழ் குடி அப்படின்ற இடத்துல இருந்து பேசும்பொழுது அந்த நிலத்தினுடைய கடந்த காலத்தினுடைய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தமிழர்களாகவும் தமிழ் அடையாளமாகவும் தமிழ் தேசிய கட்டமைப்பாகவும் உருவாக்கி தெலுங்கர் அப்படின்ற ஒரு வரையறையின் மூலமாக அங்க ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அதை ஒரு வாக்கா கன்வெர்ட் பண்றதுக்கான சூழல் உருவாக்கியிருப்பாரு. எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகுங்கிறது எனக்கு டவுட். நான் திருப்பி சொல்றேன், எனக்கு வர வேண்டிய வேலை நீங்க பறிச்சிட்டீங்கன்னு என்கிட்ட சொல்லிக்கின்ற பொழுது எனக்கு இயல்பாக ஒரு கோவம் வரல. இப்போ வட இந்தியாவில் அதுதான் தோழர் வன்னி சொன்னார், வட இந்தியாவில் பாஜக அரசு அதை தான் செய்கிறது. உனக்கான வேலை வாய்ப்புகளை இஸ்லாமியர்கள் பறித்துக் கொள்கிறார்கள், இஸ்லாமியர்கள் நிறைய குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நான் கிளம்ப இருக்கிறதுனால இந்த ஒரு பாயிண்டையும் கூடுதலாக சொல்லிட்டு போயிறேன். இதை தாண்டி பெரியார் ஐடியாலஜிலாம் விட்டுருங்க, பெரியார் ஈரோட்டில் என்ன செஞ்சாருங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 3 விஷயம் சொல்றேன். இன்னைக்கு திண்டல்ல ஒரு பெரிய கல்லூரி இருக்குது, அது வெள்ளாளர் கல்லூரின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் படிப்பதற்காக கட்டப்பட்ட கல்லூரி. அந்த கல்லூரியினுடைய ஆண்டு மலர் வெளியிடுகிறார்கள். அதில் எழுதுறாங்க, அன்னைக்கு மதிப்புக்கு, நான் சொல்றது அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பெரியார் ஒரு ஏக்கர் அங்கே 2500 ரூபாய், பெரியார் வந்து 5000 ரூபாய் கொடுத்தார் 2 ஏக்கருக்கு. இன்னைக்கு அது பல கோடி மதிப்பில் இருக்கிறது. அவர் தன்னுடைய கை காசிலிருந்து கொடுத்து ரசீது பெற்றுக்கொண்டார், அதை அங்கே குறிப்பிடுறாங்க. அப்போ அவர் கல்லூரி அங்கே நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது. 1950களில் கட்டப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு முதல் மாடி கட்டணம் கட்ட வேண்டும் என்று வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய சொந்த கருத்தில் அதை கட்டி கொடுக்கிறார். காளிங்கராயன் கால்வாயிலிருந்து தண்ணீர் வரும் அங்கே மக்களுக்கு, அது கோடை காலங்களில் வராமல் நின்ற பொழுது காவிரி கரையிலிருந்து தன்னுடைய சொந்த செலவில் தண்ணி இழுத்து, இன்னைக்கும் வஉசி பூங்கா பக்கத்தில் அந்த டேங்க் கம்பீரமாக இருக்குது, நூற்றாண்டுகளை கடந்து பெரியார் கட்டி அந்த நீர்த்தேக்க தொட்டி இருக்குது. அப்போ ஈரோடு தொகுதிக்கு மட்டும், ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மட்டும் 100 ஆண்டுகளுக்கு முன்பே பெரியார் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஈரோடு மக்களுக்கு அது தெரியும். ஸோ அவர்கள் அதையும் மனதில் வைப்பார்கள். சாதி கடந்து மதம் கடந்து இவங்க பேசுகிற இனவாதத்தை தாண்டி பெரியார் ஈரோட்டிற்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ஈரோடு மக்களுக்கு தெரியும். ஸோ அதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன்.